உங்களோட நாட்டோட எல்லைகளை பாதுகாக்கிறது தான் உண்மையான தேசப்பற்றுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா உங்க மனசுக்குள்ள இருக்கிற எல்லைகள் தான் நாட்டுக்கு பெரிய அச்சுறுத்தல்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமா, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. கண்டிப்பா. இத பத்தி நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இது வெறும் 5ஆம் வகுப்பு பாடம் தான். ஆனா தேசப்பற்றுங்கிற பேர்ல நாம பண்ற உளவியல் முரண்பாடுகளை ரொம்ப ஆழமா இது தோலுரிக்குது. சரியா சொன்னீங்க. ஏன்னா வெறும் நிலத்தையும் வரைபடத்தையும் நேசிக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா நம்ம சுத்தி இருக்கிற சக மனிதர்களை நேசிக்கிறது தான் நிஜமான கஷ்டம். இதுதான் இந்த கவிதையோட மையமே. அது உண்மைதான். இப்போ கவிதையோட முதல் வரிய பாருங்களேன். Will we live in a country without inner boundaries அப்படின்னு கேக்குறாங்க. நாம பவுண்டரி இல்லன்னா எல்லைகள் அப்படின்னாலே பார்டர்ல நிக்கிற ராணுவத்தை தான் நினைப்போம். ஆமா. ஆனா இங்க நமக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கிற சாதி மதம் மாதிரியான உளவியல் பிரிவினைகளை தான் அந்த எல்லைகள்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாம அடுத்த வரியை கவனிங்க. Will we stick to our core or will we become foreign அப்படின்னு வருது. ஆமா, அந்த வரி ரொம்ப ஆழமானது. வெளிநாட்டுல இருந்து வர்றவங்கள தான் நாம அந்நியர்கள், அதாவது ஃபாரின் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஒரு சமூகமா நாம எப்போ சக மனிதனை வெறுக்க தொடங்குறோமோ அப்போதே நமது மனித நேயம் அப்படிங்கிற மையத்தை, அதாவது நமது கோரை நம்ம இழந்துடுறோம். ஓஹோ! சொந்த நாட்டிலேயே நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்நியராகி விடுகிறோம் அப்படிங்கறதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய சோகம். கொஞ்சம் இருங்க, இத சொல்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில அது சாத்தியமா? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியுது. இப்போ ஒரு வீட்டை நான் உயிருக்குயிரா நேசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லார்ட்டையும் நான் தினமும் சண்டை போட்டுட்டு இருந்தா அது எப்படி வீட்டு மீதான அன்பாக இருக்க முடியும்? இது ரொம்பவே முரண்பாடா இருக்கே. கரெக்ட். அந்த முரண்பாட்டை தான் கவிதை சுட்டி காட்டுது. நம்மோட அடையாளங்களை விட்டு கொடுக்க இது சொல்லல. ஆனா அந்த அடையாளங்கள் மத்தவங்களை பிரிச்சு பாக்குற சுவரா மாறக்கூடாது. கண்டிப்பா மாறக்கூடாது. நம்ம ஏன் மனிதர்களை விட நிலத்தை அதிகமா நேசிக்கிறோம் தெரியுமா? நிலம் நம்ம கிட்ட எந்த எதிர்ப்பு கேள்வியும் கேட்காது, அது நம்மள விமர்சிக்காது. ஆஹா, ரொம்ப ஆழமான பாயிண்ட் அது. அதனாலதான் விவாதிக்கிற சக மனிதனை நேசிக்கிறது தான் உண்மையான சவால்னு இந்த கவிதை சொல்லுது. அப்படியானால் இந்த உளவியல் எல்லைகள் தான் மனிதர்களை பிரிச்சு நாட்டோட ஒட்டுமொத்த பலத்தையும் உடைக்குதா? நிச்சயமா. அதனாலதான் அடுத்த பத்தியில எஸ் we have different language yet our integrity shouldn't damage அப்படின்னு வருது. மொழிகள் வெவ்வேறா இருக்கிறது இயற்கையான ஒரு விஷயம் தானே? ஆமா, இயற்கைதான். ஆனா அந்த மொழி வேற்றுமை சமூகத்தோட ஒருமைப்பாட்டை, அதாவது நமது இன்டிகிரிட்டிய உடைக்க கூடாது. பலவிதமான மக்கள் இருக்கிறது ஒரு நாட்டை எப்பவுமே சிதைக்காது. ஆனா அவங்கள சரியா நடத்தணும். ஆமா, அந்த மக்களை சமமா நடத்தாத போதான் அந்த முழுமைத்தன்மை உடையுது. ஓகே, இங்க இன்டிகிரிட்டிங்கிறது வெறுமனே ஒற்றுமை மட்டும் இல்ல, ஒரு முழுமையான சிதையாத தன்மை. சரியா? ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி, கவிதையோட முடிவுல learn how to be kind and love each of her child அப்படின்னு வருது. அதுக்கு முன்னாடி will we make our mother proud னு கேக்குறாங்க. ப்ரௌட்னா பெருமைப்படுறது. எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. வெறும் கூட்டத்துல ஒருவரா, அதாவது லைக் தி கிரவுட் அப்படி இல்லாம அன்பு காட்ட சொல்றது எந்த விதத்துல தேசப்பற்று ஆகும்? நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க கூட்டத்துல ஒருத்தரா நின்னு தேசப்பற்று கோஷங்களை எழுப்புறதும் கொடி அசைக்கிறதும் ரொம்ப ரொம்ப எளிது. ஆனா உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஆமா வேற மொழி வேற மதம்னு இருப்பாங்க. கரெக்ட். முற்றிலும் வித்தியாசமான மொழி மதம் நம்பிக்கைகள் அவங்க வச்சிருந்தாலும் அவங்கள கனிவா நடத்துறது, அவங்களுக்கான உரிமையை பாதுகாக்கிறது தான் ஒரு தனிநபரா நீங்க செய்யற மிகப்பெரிய செயல். வாவ், நிஜமாவே இது ஒரு புது பார்வைதான். தாய்நாட்டை பெருமைப்படுத்துறது அப்படிங்கிறது அதோட ராணுவ பலத்துல மட்டும் இல்ல, அந்த நாட்டோட மக்கள் தங்களுக்குள்ள ஒருத்தரை எவ்வளவு கண்ணியமா நடத்துறாங்க அப்படிங்கறதுலதான் இருக்கு. அப்போ தேசப்பற்று அப்படிங்கறது வெளியே தேட வேண்டிய ஒண்ணு இல்ல, நமக்குள்ள இருக்கிற வெறுப்பு தடைகளை உடைச்சு மத்தவங்க கிட்ட காட்டுற நிபந்தனையற்ற அன்புலதான் இருக்குங்கிறத இந்த கவிதை ஆணித்தரமா சொல்லுது. எந்த சந்தேகமும் இல்ல. சக மனிதனை மதிக்கிறது தான் தேசத்தை மதிக்கிறதுக்கான முதல் படி. ரொம்ப அருமையா சொன்னீங்க.